Hi, this is Suresh from Coimbatore Kovil and Suresh.S. In the video, we will talk about Periyar University சம்பந்தப்பட்ட எக்ஸாம் அப்டேட்ஸ். இது ஒரு முக்கியமான அப்டேட். ஆக்சுவலா இப்ப நடக்க போற எண்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன், அதாவது எண்ட் எக்ஸாமினேஷன் டிசம்பர் மாதம் 2020 இவங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் நடக்க போகுது. அந்த எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி நடத்த போறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது பெரியார் யூனிவர்சிட்டியுடைய கண்ட்ரோலர் டாக்டர் எஸ் கதிரவன் அவங்க வந்து ஒரு சர்க்குலர் கொடுத்திருக்காங்க. அந்த சர்க்குலர் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம சப்மிட் பண்ண போறோம். சோ உங்களுக்கு எக்ஸாம் எப்படி நடக்க போகுது, குறிப்பா இந்த எக்ஸாம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், அதாவது பிஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி அல்லது யூஜி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி இந்த வந்து எக்ஸாம் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா செகண்ட் இயர் தேர்ட் இயர் யூஜி பிஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இது வந்து உங்களுக்கு இந்த நான் சொல்ல போற இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தியரி எக்ஸாமினேஷன்ஸுக்கு இந்த மாதிரி பேட்டர்ன், பிராக்டிகலுக்கு எப்படி அப்படிங்கறத வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அது வந்ததுக்கு அப்புறம் அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு 3 அசஸ்மெண்ட் நடத்த போறாங்க. கம்பல்சரியா 3 அசஸ்மெண்ட் டெஸ்ட், டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுக்க போறாங்க. இந்த 3 அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதிருக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒரு சில காரணங்களால நீங்க டெஸ்ட் எழுதாம விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்காக இன்னும் ஒரு ஸ்பெஷல் சான்ஸும் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க படிக்கக்கூடிய அந்த கேம்பஸ்ல அந்த காலேஜ்ல நீங்க வந்து வெளியில வந்து ஒருவேளை வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மோட்ல இருந்தாலோ இல்ல காலேஜ்ல இருந்தாலோ டெஃபினட்டா நீங்க வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த ரீசனுக்காக நான் வந்து டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சு சார், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி யூனிவர்சிட்டி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க வந்து 3 அசஸ்மெண்ட் டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கறத அவங்க கம்பல்சரியா வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நீங்க எடுத்துருங்க. திஸ் இஸ் மஸ்ட்ங்க. அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா 15th லாஸ்ட் டேட், அதாவது உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் வந்து வருகின்ற டிசம்பர் மாசம் 15ஆம் தேதிக்குள்ள அவங்களுக்கு வந்து ஆன்லைன் மோட்லயோ அல்லது ஆஃப்லைன் மோட்லயோ அவங்களுக்கு போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய இன்டர்னல் மார்க்ஸ் 3 டெஸ்ட்டுக்கும் பெர்ஃபெக்டா வந்துருச்சா அப்படிங்கறத நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுடைய அட்டெண்டன்ஸையும் வந்து 15th அன்னைக்கு அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 15th அன்னைக்குள்ள உங்களுடைய அட்டெண்டன்ஸ் மேக்ஸிமம் யூனிவர்சிட்டி சொன்ன அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுடைய அட்டெண்டன்ஸ் இருக்கா அப்படிங்கறதையும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வெரிஃபை பண்ணிக்கங்க. ஸோ அட்டெண்டன்ஸ் பேஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய இன்டர்னல் மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக 3 எக்ஸாமினேஷன் எழுதிருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். சோ இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன்ஸ் ஈஸியா நீங்க எடுக்கலாம். இதுதான் அவங்க வந்து ஃபாலோ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது போக பிராக்டிகல்ஸ் ஏதாவது நீங்க பண்ணணும்னு சொன்னா அந்த பிராக்டிகல் சம்பந்தப்பட்ட ஷெட்யூல்ஸ், அதாவது டிசம்பர் மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் தான் காலேஜ் எல்லாமே வந்து ஓபன் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அதுவுமே பிஜிக்கும் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் மற்ற யூஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்ன மாதிரியான வழிகாட்டுதல் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிராக்டிகல் எக்ஸாமினேஷன்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸை நெக்ஸ்ட் அவங்க வந்து கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏதாவது நமக்கு லேட்டஸ்டான அப்டேட்ஸ் கிடைச்சதுன்னா அந்த அப்டேட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கிங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுடைய எக்ஸாமினேஷன் சம்பந்தப்பட்ட லேட்டஸ்டான விஷயங்கள் இதுதான் வந்திருக்கு. வேற ஏதாவது விஷயங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து பேசும் மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.